ஈரோடு மஞ்சள், பெரியார், காளிங்கராயர் பற்றியெல்லாம் பேசி தெரிய விட்டாரு. ஆனால் இப்போ அவர் பேசின தீய சக்தி, தூய சக்தி டைலாக் நெட்டு பூரா சுற்றிட்டு இருக்கு. அவருக்கு யார் டைலாக் ரைட்டர்னு தெரியல. எழுதுறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக எழுதணுங்கிறதும் உண்மைதான். ஏன்னா அவர் பேசின கருத்தை மட்டும் மேலோங்கி நிற்குது. எது பாட்டிலுக்கு ₹10 எவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ட்ரெண்ட் ஆகிறது நல்லது தான். பட் அதுக்கு பின்னாடி ஒரு முகம் இருந்துச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. இந்த தீய சக்தி, தூய சக்தி கொஞ்சம் டைலாக் கொஞ்சம் மாத்தி எழுதியிருக்கலாம்னு தோணுச்சு. மத்தபடி அவர் அட்ரஸ் பண்ண இஷ்யூஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. சின்ன டைம்னாலுமே 10 நிமிஷம் தான் பேசுறேன் அப்படிங்கிறாங்க. நான் 10 நிமிஷத்துல என்ன கருத்து பேசுறான்னு பாருங்க அப்படிங்கிறத தெளிவா பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவர் நொய்யல் ஆறு, பவானி இதெல்லாம் அமராவதி வரைக்கும் இயக்குற திட்டம் என்னாச்சு? இங்க இருக்கிற மஞ்சள் விவசாயிகளுக்காக நீ என்ன பண்ணியிருக்கீங்கங்கிறதையும் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. ஓவரால் அங்க இருக்கிற இஷ்யூஸ் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. ஈவேரா பெரியார பத்தி பேசியிருக்காரு. அவர் அதெல்லாம் தாண்டி அந்த இடஒதுக்கீடுக்காக அவர் என்ன போராடினார்னு பேசினாரு. ஈவேரா பெரியார்கிட்டேருந்து கொஞ்சம் கொள்கைகளும், எம்ஜிஆர் கிட்டேருந்து நல்ல விஷயங்களும், அண்ணா கிட்டேருந்து கொஞ்சம் நல்ல விஷயங்களும் எடுத்துக்கிறேங்கிறத சொல்லியிருக்காரு. எம்ஜிஆர் பேரை நான் பயன்படுத்துவேன், அண்ணா பேரை பயன்படுத்துவேன். அது மக்கள் சொத்து அப்படிங்கிறதையும் அழகா பதிவு பண்ணியிருக்கிறாரு. எந்த கட்சிக்கும் அவர் எதிரா பேசவே இல்ல. நான் எதுக்கு பேசணும், இப்ப எவன் ஆண்டுட்டு இருக்கானோ அவன பத்தி தானே பேச முடியுங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதெல்லாம் தாண்டி சில பஞ்ச் டயலாக்லாம் பேச தான் வேண்டியிருக்கு. ஏன்னா அங்க இருக்கிறது பூரா அவர் ரசிகர்கள். அவரோட 30 வருஷ அரசியல் பேச்ச பார்த்து வந்தவங்க கிடையாது. சீமான், அண்ணாமலை இவங்கெல்லாம் அரசியல் பேச்ச பார்த்து அவங்களுக்கு வந்திருக்கு கூட்டம். பட் தளபதிக்கு அப்படி கிடையாது. இவங்கெல்லாம் சினிமா பார்த்து வந்திருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சம் உடனேலாம் அப்படிலாம் அரசியல் பேச்செல்லாம் மாத்த முடியாது. அது விஜய் பேச தெரியாது அப்படின்னு நீங்க சொல்றது மாரி இருக்கு. அதெல்லாம் பேச தெரியாமலாம் இல்ல. அவர் அதுக்கும் ப்ரிப்பேர்டா பண்ணுவாரு. 2 வருஷம் ஆச்சு. கண்டிப்பா இது இன்னும் கொஞ்சம் டைம் குடுத்தோம்னா, அவர் பேசுவாரு. இன்னும் எவ்வளோ டைம் இருக்கு? இன்னும் 6 மாசம் தான் இருக்கு. இன்னும் எலக்ஷன் இருக்கு. அதுக்குள்ள என்ன கண்டிப்பா வருவாங்க. எந்த ஒரு ஆளுமே இறங்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கான ஏன்னா அவர்கிட்ட தான் ரசிகர்கள் இருக்கு. அப்புறம் என்ன பண்றது? இங்க இருக்கிற படிச்சவங்க, வக்கீலு அது இதுன்னு எத்தனையோ பேர் இருந்தாலுமே, அவங்களுக்கு இந்த மாஸ் புல்லிங் கிரவுடு கிடைக்காதுல்ல. படிச்சவங்க மட்டுமே ஓட்டு போட்டு ஜெயிக்கிறவங்க கிடையாது. இந்த மாஸ் கிரவுடு அவங்களுக்கு புடிச்சவங்க யாருக்கு பிடிக்குதோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த புல்லிங் பவர் விஜய்க்கு இருக்கு. 10,00,000 பேருக்கு மேல கிரவுடு வராங்க. எங்க போனாலும் கூட்டம். இது எல்லாமே அவங்க வெறும் ஃபேன்ஸா இருந்தாலுமே இது ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் தான். அஜித்துக்கும் இதே கூட்டம் வரும். ஷக்கீலாவுக்கும் இதே கூட்டம் வரும்னு பேசுறவங்க கிட்ட என்ன சொல்றேன்னா, கூட்டம் வரும். அடுத்த நாள் அவங்க என்ன பண்ண போறாங்க? ஸோ அஜித் ஃபேன்ஸ் அதுக்காக சொல்லல. இவர் ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு ட்ரை பண்றாரு. அவ்வளோதானே. கவுன்சிலர் ஆகி, எம்எல்ஏ ஆகி இங்க ஒண்ணும் ஊழல்லாம் பண்ணிடலையே. எதுவுமே பண்ணல. அதுக்குள்ள ஏன் இவ்வளோ விமர்சனம்? தீய சக்தி, தூய சக்தி டைலாக் தான் உங்களுக்கு காமெடியா இருக்கு அப்படின்னா, அது உங்களோட பிரச்சனை. ஏன் இப்போ என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்றியே அப்படிங்கிற டைலாக் காமெடியா இல்லையா? அத பத்தியும் அவர் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ எல்லாரும் தான் பேசுறாங்க. பஞ்சு டைலாக் இல்ல தம்பி, நெஞ்சு டைலாக்ன்னு சீமான் சொல்றாரு. எல்லாரும் ஏதோ ஒரு டைலாக் சொல்றாங்க. அண்ணாமலை சாட்டையில அடிச்சுக்கிட்டாரு. இதெல்லாம் ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்க்கு பண்றது தான். அதுக்குன்னு தனியா கிரவுட் இருக்கு. சும்மா எல்லாரும் ரொம்ப அரசியல் மேதாவிகள் மாரியும், இவரு எல்லாம் பேச்சாளர்கள் மாரியும் பேசுறதே தப்பு. அவர்ட்ட ஒரு மாஸ் கிரவுட் இருக்கு. அத அவர் ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கிறாரு.